பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் கிருபையால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரிலும் உண்டாகட்டும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இந்த திரைப்படம் இந்திய மலேசியர்கள் செய்த தியாகத்திற்காக உள்ள ஒரு சமர்ப்பணம். வருங்கால இளைய தலைமுறைக்கு ஒரு முன்னோடி, சரித்திரத்தை படைத்தவர்கள் நாம் என்பதற்கு ஒரு உதாரணம். இதை ஒவ்வொரு இந்திய மலேசியனும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதற்கு இளைய தலைமுறைக்கு ஒரு வேண்டுகோள். இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். ஒற்றுமையுடன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். நியாட் மற்றும் சிறகுகள் ஒத்துழைப்போடு தயாரிக்கப்பட்ட இந்த திரைப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் இந்த வேளையில் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். ஒற்றுமையுடன் சுடர் விடுவோம், ஒற்றுமையுடன் சுடர் விடுவோம், ஒற்றுமையுடன் சுடர் விடுவோம். ஒரு முறை விழித்திடு, தலைமுறை காத்திடு, சிறகுகள் விரித்திடு, இளைஞரை அழைத்திடு வா. பாதைகள் அமைந்திடு, தடைகளை தகர்த்திடு, வெற்றிகள் கண்டிடு, சரித்திரம் படைத்திடு. விழுந்தோம் விதையாக. இது மறக்கப்பட்ட கதை, மறைக்கப்பட்ட கதை, உண்மை கதை. இது உங்கள் கதை. உண்மை ஒன்று உண்டு, அதை யாரும் மறக்க இயலாது. காக்கவும் கொடுக்கவும் மாற்றவும் மூவலையாயின் நாட்டில் நாம் வந்து சென்ற சரித்திரமும் முப்பெரும் மன்னர்களால் விட்டு சென்ற தடயங்களும் சரித்திர குறிப்பினில் மறைந்து போனாலும் சத்தியம் உலகில் மறைந்திடுமா? இளைஞர்களே, பரந்த பூமியில் கால் பதித்தோர் இங்கே அரசராகிவிட முடிந்ததா? கடல் கடந்து வந்து ஆண்ட அரசர் எல்லாம் ராஜாங்கம் அமைக்கத்தான் முடிந்ததா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் நம் சோழர்கள் இங்கே வந்தார்கள், இம்மண்ணை வென்றார்கள். ராஜா என்ற வார்த்தை கூட கேட்டிராத மக்களை கொடுமையின்றி மனிதநேயம் கொண்டு ஆட்சி செய்தார்கள். அரசு என்ற இயல்பை கூட அறிந்திடாத மக்களுக்கு ஆட்சி செய்ய கற்று தந்து மண்ணை விட்டு சென்றார்கள். பண்பும் அன்பும் மாண்பும் மனிதமும் செயலில் நிறுத்தி படிப்பினையாக இம்மண்ணில் வாழ்ந்த மைந்தரின் மனதில் உரமாய் விதைத்து சென்றார்கள். சிந்து நதி நாகரீகம் உலகம் வியக்கும் பாரம்பரியம். நவீனம் இல்லாத காலத்திலே நாம் கொண்ட தொழில்நுட்பம், சிற்பமும் கோவிலும் கோட்டையும் கூட கையிலே வடிவமைத்த விந்தையெல்லாம் நம்மை தவிர வேறெவரும் கொண்டதாக இதுவரை ஏட்டில் குறிப்பில்லை.
கடாரம் என்ற ஊரை கெடா என்று மாற்றினாலும் சோழன் பதித்த சுவடுகளை யாராலும் மாற்ற முடிந்ததா? ஆள வந்த பரம்பரை ஆண்டு விட்டு போன பின் கொடுக்க வந்த பரம்பரை சரித்திரம் உமக்கு தெரியுமா? இளைஞர்களை கேளுங்கள். தேச மொழி என்று கூறும் மொழியின் சொந்தம் என்னது? தமிழும் தெலுங்கும் எடுத்துக்கொண்டு சமஸ்கிருதம் அதிலே கலந்து போட்டு ஹிந்தி மொழியை தூவி கொஞ்சம் கிளறி எடுத்த மொழிதானே. களரிக்கலையை பார்த்து விட்டு சிலம்பு கலையை ரசித்து விட்டு உருவை கொஞ்சம் மாற்றி அங்கே அமைத்த கலைதான் சீலாட்டு. என்ன ஆச்சரியம் பார்த்தீர்களா? துணியும் மணியும் அள்ளிக்கொண்டு வணிகம் செய்ய வந்தோர்கள்தானே புனித மதம் இஸ்லாத்தை இங்கே செழிக்கச் செய்தார்கள். சுல்தான் என்ற ராஜா வம்சம் தோற்றுவித்ததார்? அண்டை நாட்டு பரமேஸ்வரன் என்று நீயும் கூறு. ராஜ சோழன் ஆண்ட மண்ணின் மைந்தன் அவனும் என்று உலகம் வியக்க தயங்காமல் நெஞ்சை உயர்த்தி கூறு. இருந்ததெல்லாம் இரவலாக கொடுத்து விட்டோம் இம்மண்ணிற்கு. தெரிந்ததெல்லாம் இலவசமாக கற்றுக் கொடுத்தோம் உலகுக்கு. கொடுத்ததெல்லாம் போதாதென்று வந்தான் வெள்ளையன் தாய் நாட்டுக்கு. சொந்தமெல்லாம் விட்டுப்புட்டு கொண்டு வந்தான் மலை நாட்டுக்கு. காட்டழித்து நாடாக்க உம்மால் தான் முடியும். உங்களை விட சிறந்த ஆட்கள் யார் எனக்கு தெரியும் என்று கூறி ரப்பர் கண்ணை நட்டு வைக்க சொன்னான். கடல் தாண்டி வந்து என் நாட்டையே மாற்றி அமைக்க சொன்னான். மாற்றி அமைத்த நாங்கள் இன்று கூலிகளாகிவிட்டோம். மாய்ந்து போன உயிர்களை இந்த நாடும் மறக்க கண்டோம். வெள்ளைக்காரன் ஆட்சியிலே நாங்கள் வந்தோம் என்று சொன்னால் அவன் போன பிறகு ஏன் போகவில்லை என்று ஆட்கள் கூற கேட்டோம்.
யார் ஐயா நீ? என் பேர் கிருஷ்ணா. வாழ்ந்து முடிச்சவங்க வர வேண்டிய இடத்துக்கு வாழ வேண்டிய நீ ஐயா வந்த? ஐயா, பல லட்சம் இந்திய மலேசியர்கள் மாதிரி நானும் ஒரு எஸ்டேட்டில் இருந்தேன். எஸ்டேட் எல்லாம் போய் டவுனுக்கு விரட்டிட்டாங்க. அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை பால் மரம் வெட்டுறது தான். ஆனால் அந்த வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு எங்களோட சொந்த ஊர்லேயே அகதி மாதிரி இருந்தேன் ஐயா. ஐயா, எனக்கு வழி காட்டுறதுக்கு அப்பா இல்லை, ஆனால் பாசம் காட்டுறதுக்கு அம்மா இருந்தாங்க. என் கூட வாழை துடிக்கிற 2 தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்களாம் என்னத்தாயா மழை போல நம்பி இருந்தாங்க. படிக்க வேண்டிய வயசுல குடும்ப சூழ்நிலை நினைச்சு வேலைக்கு போனேன். பல வேலைகளை செஞ்சேன். நல்லா சம்பாதிக்க ஆசைப்பட்டு தகாத கும்பல் கூடலாம் சேர்ந்தேன். அந்த வேலையே எனக்கு யமனை ஆயிடுச்சுயா. அம்போன்னு என் அம்மாவையும் தங்கச்சிங்களும் விட்டுட்டு வந்துட்டேன். ஐயா, என் அம்மாவோட நம்பிக்கையை உடைச்சிட்டேன் ஐயா. என் தங்கச்சிங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன். அவங்களாம் என்ன கஷ்டப்பட போறாங்களோ. காக்கிறதுக்கு அப்பா இல்லை, உதவி செய்யறதுக்கு சமுதாயம் இல்லை, கை கொடுக்கறதுக்கு படிப்பும் இல்லைங்கய்யா. இப்போ வழிகாட்டுறதுக்கு யாருமே இல்லைங்கய்யா. இன்றைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஒரு துயரமா நிற்கிறையா, ஒரு துயரமா நிற்கிறேன். கிருஷ்ணா, இந்த கோர நிலையை கேட்கறதுக்கா ஊரையும் உறவையும் விட்டு கடல் தாண்டி மாட்டு மந்தைகள் போல் இளவையும் ஏற்று கண்காணிகளின் கொடுமையும் பொறுத்து வேர்வையும் மண்ணுக்கு உரமாக்கி பாம்புக்கு இரையாகி மனசுல துயரமும் வயிற்றுல பசியும் தாங்கி படாத பாடுபட்டு அடுத்த சந்ததி நீங்க நல்லா வாழணும்னு நாங்க கேட்ட கனவெல்லாம் தப்பா போச்சா? கிருஷ்ணா, ஒரு சந்ததி வாழணும்னா ஒரு சந்ததி உயிர் தியாகம் செய்யணும்னு எண்ணி உயிரை துச்சமா நினைச்சு வாரி வாரி கொடுத்ததெல்லாம் பொய்யா போச்சா? பொய்யா போச்சா? ஐயா கிருஷ்ணா, வெள்ளை என்னாடி வறுமையின் கொடுமை, வாழ்க்கையின் புடுங்கல், இதையெல்லாம் சுமை தாங்கி போல் ஏற்று அடுத்து வரும் தலைமுறை தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள் என்று நாங்க கண்ட கனவெல்லாம் கலைந்து போச்சா? ஐயா கிருஷ்ணா, என்னையா இது? கிருஷ்ணா, நாங்க பட்ட கஷ்டமெல்லாம் கஷ்டமா தெரியல. எங்களை நாய் மாதிரி நடத்தினதெல்லாம் கஷ்டமா தெரியல. ராத்திரி எல்லாம் பட்டினி கடந்தது கஷ்டமா தெரியல. சார சாரையா என் குலம் நோயால் செத்ததும் கஷ்டமா தெரியல. உழைப்புக்கு ஊதியம் கொடுக்காம பண்ண துரோகம் எல்லாம் கஷ்டமா தெரியல. ஆனா இப்ப நீ இருக்கிற நிலைமைய கேட்கறதுக்கு கஷ்டமா மட்டும் இல்ல, ரொம்ப வலிக்குது ஐயா. கிருஷ்ணா, ரொம்ப வலிக்குது. ஏன் 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 இந்த துயர் நிலை? ஏன்? நமக்கிட்ட என்ன இல்ல?
நம்ம கிட்ட உழைப்பு இல்லையா? மனசுல உரம் இல்லையா? உடம்புல வலு இல்லையா? நடத்தல அறம் இல்லையா? பண்பாடு இல்லையா? மொழி இல்லையா? வரலாறு இல்லையா? நம்ம முன்னோர்கள் ஆண்ட பரம்பரை இல்லையா? நமக்குள்ள ஓடுற ரத்தத்துல வீரம் தான் இல்லையா? இவ்வளவு இருந்தும் ஏன் இந்த அவல நிலை? ஏன் 12 லட்சம் உயிர் மாய்ந்தது பத்தலையா? கிருஷ்ணா, 12 லட்சம் உயிர் மாய்ந்தது பத்தலையா? நோய் வந்து உடல் மெலிந்து உயிர் துறந்தது பத்தலையா? ஆண்ட பரம்பரை சஞ்சி கூலியாக மாறினது பத்தலையா? இருந்ததெல்லாம் இழந்தது பத்தலையா? சொல்லு கிருஷ்ணா. கிருஷ்ணா, இனி நம்ம இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கொடுக்கிறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. கிருஷ்ணா, நம் ஜென்ம விதியை மாத்தி அமைக்கிறதுக்கு உண்மையான வழி, உறுதியான வழி, ஒரே வழி, ஒற்றுமை, ஒற்றுமை, ஒற்றுமை. கிருஷ்ணா, நம்ம கிட்ட இருந்ததெல்லாம் இழந்த காரணம், இன்னும் இருக்கிறதெல்லாம் இழக்க போற காரணம் பிரிவு. மொழியால் பிரிந்து கிடக்கிறோம், ஜாதியால் பிரிந்து கிடக்கிறோம், மதத்தால் பிரிந்து கிடக்கிறோம், மனதால் பிரிந்து கிடக்கிறோம். பிரிவு மட்டும்தான் நம் வழியா இருந்தால் அழிவு மட்டும்தான் நம் எதிர்காலம். எமது இளைஞர் சமுதாயமே, விழித்து எழு, வேள்வியோடு புறப்படு, இழந்ததெல்லாம் மீட்டு எடு, நாளை வரலாறை மாற்றிடு. உன்னால் செலுத்தது சமுதாயம் என்று தலை நிமிர்ந்தது. பிரிந்து கிடக்கும் சிறுகைகளை ஒன்றாய் இணையுங்கள். நாளை விடியல் நம் வசம் என்று மனதில் பதியுங்கள். கிருஷ்ணா, இது இளைஞர்களின் யுகம் ஆரம்பம். திரும்பி செல், விரைந்து செல், திரும்பி செல். இளைஞர்களை சுண்டி எழுப்பு. இந்திய மலேசியர்கள் வம்ச வழி வாழ பிறந்தவர்கள், ஆள பிறந்தவர்கள். பிரிவுக்கு பாடை கட்டி அவர்களை ஒன்றுபடுத்து. ஒருமையில் பெருமை என்று கூவி எழுப்பு. மடியப் போவது வேற்றுமை என்று, வாழப்போவது ஒற்றுமை என்று கூறு. நாளே நமதே, இந்த வாழ்க்கையும் நமதே என்று இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடு. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற வீரத்தை காட்டு. கிருஷ்ணா, இனி எழுவாய் புதிய அவதாரமாக. புதியதோர் பிறவி உனக்கு. என் மக்களை காப்பீராக, காப்பீராக. கிருஷ்ணா, எழுந்திரி. கிருஷ்ணா, எழுந்திரி. எழுந்திரி கிருஷ்ணா. கிருஷ்ணா, எழுந்திரி. கிருஷ்ணா, எழுந்திரி. எழுந்திரி கிருஷ்ணா. புது எண்ணம் தோன்றி நம்மை கொஞ்சம் மாற்றி சுடர் நெஞ்சில் ஏற்றி விடியலை காண்போம். நாம் கடந்த காலம் அது வசந்த காலம். அதை வாழ்வில் போற்றி வெற்றிகள் குவிப்போம். இருண்ட காலம் கடந்து போகும், இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும். இளைஞர் கூட்டம் நிமிர்ந்து பார்க்கும் தருணம் இங்கே நிச்சயம் நடக்கும். வேற்றுமையெல்லாம் மடிந்து போகும், ஒற்றுமை இங்கே ஓங்கி நிற்கும். சோதனையெல்லாம் சாதனையாகும், அடுத்த தலைமுறை அதிலே பெருமை கொள்ளும். ஒரு முறை விழித்திடு, தலைமுறை காத்திடு, சிறகுகள் விரித்திடு, இளைஞரை அழைத்திடுவா. பாதைகள் அமைந்திடு, தடைகளை தகர்த்திடு, வெற்றிகள் கண்டிடு, சரித்திரம் படைத்திடு.